ஒரு பெரிய விசில் புரட்சியே தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டு தான். ஸோ பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம சேனலில் விஜய் டாக்கீஸில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு. ஸோ மே 4ஆம் தேதி அது நடக்கும்னு சொல்லி கடந்த வீடியோலையும் பேசியிருந்தேன். அதாவது அதிமுக அண்ட் திமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகளையும் மண்ணக்கவை வச்சு தாவேகா ஆட்சி அமைக்கும், நிச்சயம் தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைவது உறுதி அப்படின்னு சொல்லி கடந்த வீடியோ கூட பேசியிருந்தோம். அது இன்றைக்கி உண்மையாயிருக்கு. இந்த ரிசல்ட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்து மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் அதை எதிர்பார்க்கல, நம்ப மறுத்தாங்க. இன்றைக்கி அது எல்லா கருத்து கணிப்புகளையும் தவிடு பொடியாக்கி தாவேகா ஆட்சி அதிகாரத்தில் அமர்றபோது சென்னையை வந்து தன்னுடைய கோட்டைன்னு சொன்ன திமுக இன்றைக்கி எல்லா தொகுதியிலையும் கோட்டை விட்டு முதலமைச்சரே தோக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுது. ஸோ சென்னை மாநகரம் வந்து தாவேகாவினுடைய கோட்டையாக மாறி இருக்குது. திருச்சி மலைக்கோட்டையிலேருந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு விஜய் வருவார்னு சொன்னோம், அதுவும் நடந்திருக்கு. ஸோ திருச்சி அண்ட் பெரம்பூர் ரெண்டு இடத்துலையுமே விஜய் வாகை சூடி இருக்கார். இந்த மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றம். ஸோ விசில் புரட்சி நடந்திருக்குங்கிறத நம்ப முடியாதவங்களை கூட நம்பி ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்கு இன்றைக்கி இந்த தேர்தல். ஸோ 2026 தேர்தல் வினோதமான ஒரு தேர்தல் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு வித்தியாசமான முடிவு தரப்போகிற தேர்தல்னு சொல்லிட்டு இருந்தேன். அது நடந்து முடிஞ்சிருக்கு. 1974 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தப்போ ரெட்டலைங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி, அதிமுகங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி ரெட்டலை சின்னத்தின் மூலிமா அன்னைக்கு தேர்தல் சந்திச்சு அப்போ இப்படி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து இருந்தாலும் ஒரு ஆதரவு இருந்ததை தவிர அவங்க டைரெக்டாக ஒரு கட்சியை தொடங்கி ஒரு புது சின்னத்தில் நிற்கலை. எம்ஜிஆர் உருவாக்கின ஒரு சிம்மாசனத்தை அவங்க பெருசாக ஒரு உருவாக்குனாங்க, ஒரு பெரிய சமஸ்தானமாக மாற்றினாங்க. ஆனால் விஜய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இவ்வளவு ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு இடையே தமிழக வெற்றி கழகங்கிற கட்சியை உருவாக்கி விசில்ங்கிற ஒரு சின்னத்தின் மூலிமா மக்களை சந்தித்தார். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டார். அது இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவர் உள்ளே வரப்போ இவரெல்லாம் அரசியலுக்கு வரமாட்டார், சும்மா வெட்டி பேச்சு அப்படின்னாங்க. அரசியலுக்கு வந்தார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவரெல்லாம் வந்து தேர்தலில் நிற்க மாட்டார், தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னாங்க. தேர்தல் நின்னார், தாக்கு பிடிச்சார். அதுக்கப்புறமா வந்து சும்மா ஒரு சொற்ப வாக்கு வாங்குவார், பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வந்துட முடியாது, மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது அப்படின்னாங்க. இன்றைக்கி 40% இல்லை 44%க்கு மேலே வாக்கை வாங்கி ஒரு மிகப்பெரிய சக்தியாக இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை கீழே தூக்கி போட்டுட்டு, அதுவும் வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு பெரிய யானையை வீழ்த்திட்டு போய் உட்காந்துருக்காரு விஜய். இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றி. இந்தியாவிலே வேறு எந்த கட்சியுமே பண்ண முடியாத ஒரு வெற்றி, வேறு எந்த கட்சியுமே சாதிக்க முடியாத ஒரு சாதனையை இன்றைக்கி விஜய் பண்ணியிருக்கார். அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு வரலாற்றில் வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் விஜய் இன்றைக்கி வந்திருக்காரு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மற்ற எல்லா கட்சிகளும் இருக்காங்க. அதுதான் உண்மை கூட. இன்றைக்கி 110லேருந்து 111 சீட், அதை நான் சொல்கிறது மதியம் 3 மணி நிலவரப்படி இவ்வளவு சீட்டில் வந்து ஒரு தொட முடியாத இடத்துல ஒரு லீடிங்கில் இருக்காங்க கட்சி. அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 65 சீட்டு வரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்காங்க. அதே போல் 57லேருந்து 62 சீட்டு வரைக்கும் அதிமுக முன்னணி நிலவரத்தில் இருக்காங்க. இதில் வந்து ரெண்டு கட்சிகளுக்குமே கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதாவது திமுக எடுத்தால் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2+1 3 சீட்டு, அடுத்தது காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு, ஸோ 8 சீட்டு, அடுத்த மதிமுக 2 சீட்டு 10, அடுத்தது வந்து திருமாவளவன் விசிகா ஒரு 2 சீட்டு, ஸோ 12 சீட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஒரு 65ங்கிற ஒரு முன்னணி நிலவரம். இதில் தனியாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும் 5 தொகுதிகள் வின் பண்ணுவாங்க, மதிமுக 2, ஆனால் அது உதயசூரியன் சின்னம், ஆனால் வந்து கைங்கிறது ஒரு தனி சின்னம். அவங்க எப்போ வேணால் வெளில வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். அதே போல் 2 கம்யூனிஸ்ட்டுகள், அவங்க பார்த்தீங்கன்னா 3 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குது, 2 இந்திய கம்யூனிஸ்ட் இருக்குது, ஸோ 5 சீட்டு. இந்த 10 சீட்டு அப்படியே போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா விஜய் வந்து 118 இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 108 விஜய் வர்றாருன்னா இந்த 10 சீட்டை வாங்கி அவர் அசால்ட்டாக வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் தமிழகத்தில். அதே போல் திருமாவளவன் பயங்கரமாக அதிருப்தியில் இருக்கார் திமுக மேலே. அவர் 2 சீட்டு வின் பண்ணார்னா அவரும் விஜய் பக்கம் வரலாம்.
ஸோ மதிமுகவை தவிர மற்ற எல்லாருமே விஜய் பக்கம் வரலாம். மதிமுகவும் ஜெயிச்சது திமுக அப்படிங்கிறதுனால அவங்க அசால்ட்டாக இங்கே வர முடியாது. இவங்க எல்லாமே தனி சின்னம். அதனால் இவங்க வந்து உடனடியாக வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பிஜேபி அவங்க வந்து ஒரு 3 தொகுதியில் லீடிங்கில் இருக்காங்க. அடுத்தபடியாக பாமக 5 தொகுதியில் லீடிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க வந்து தமாக 5 தொகுதியில் நின்னாங்க, எதுலேயுமே வர முடியல. அதே போல் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற இன்னும் ஒரு சில கட்சிகள் எல்லாமே ரெட்டையில் நின்னாங்க, அவங்க யாருக்குமே பெருசாக வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த பக்கம் தேமுதிக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து 12 சீட்டு, அதில் ஒன்று கூட இது வரைக்கும் மேலே வரல. காலம்பரத்துலேருந்து பிரேமலதா விஜயகாந்தும் அப்புறம் வந்து விஜய பிரபாகரன் 2 பேர் லீடிங்கில் இருந்தாங்க. ஒரு 7-8 ரவுண்டுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே பின்தங்கிட்டாங்க. அதனால் அவங்களும் வாஷ் அவுட் இந்த தேர்தலில். ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் உண்டு பண்ணியிருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இன்று பிற்பகலுக்கு அப்புறம் விஜய் வந்து தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு லேவா கல்லூரிக்கு வந்து அங்கு தேர்தல் அதிகாரிகிட்டேருந்து தன்னுடைய வெற்றி சான்றிதழை வாங்கிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் நேராக அடையாறு போய் பெற்றோர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் அண்ட் சோபா சந்திரசேகர் 2 பேரையும் சந்தித்து அவங்கக்கிட்ட வாழ்த்து வாங்கிக்க போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஏற்கனவே வந்து பல பிரமுகர்கள் வந்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காட்சிகள் மாற தொடங்கியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரிகள்லாம் விஜய் வீட்டு வாசலுக்கு போயிட்டாங்க. அதே போல் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் விஜய் வீட்டை நோக்கி நகர தொடங்கியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பூங்கத்தோடு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து அடுத்தது வந்து அவருடைய வெற்றி பாதையில் அவங்களும் சேர்ந்து பயணிக்க தொடங்க போகிறாங்க. அடுத்ததாக இன்று இரவுக்குள்ளே விஜய் எத்தனை சீட்டு யாருடெல்லாம் கூட்டணி எடுத்து ஆட்சி அமைக்க போகிறாருங்கிறவரெல்லாம் தெரியும். ஸோ நாளை அல்லது நாளை மறுநாள் கவர்னர் மாளிகைக்கு சென்று ஆதரவு கடிதத்தை கொடுப்பாங்க. கவர்னர் அழைப்பின் பேரில் விஜய் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார். அந்த தேதியெல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ இந்த தேர்தலுக்கு புறம் விஜய் 2016 சிஎம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவினுடைய டயலாகாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது நிதர்சனம் உண்மையாக மாறி இருக்கு. ஸோ விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இந்த தேர்தலில் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக வாக்களித்து விஜயை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சினிமா படத்தில் வர கடைசி கிளைமாக்ஸ் காட்சி மாதிரி எல்லாமே மாறி போயிருக்கு. அரசியல் களத்தில் அத்தனை மாறி இன்றைக்கி விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இன்றைக்கி உருவெடுத்திருக்கு. ஸோ அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன விஷயங்கள், தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணார் அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு விஜயை அசைக்க முடியாது. ஸோ எதிர்கட்சியாக அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற ஒரு பெரிய இது போயிட்டுருக்கு. இந்த 2 பேருக்குள்ளே மாறி மாறி நம்பர்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ தனியாக அதை திமுகனா உதயசூரியன் சின்னம் மட்டும் எத்தனை இடத்துல போட்டிட்டு வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதிமுக ரெட்டலையோட ஜாஸ்தி இருந்தால் அவங்க எதிர்கட்சி தலைவராவாங்க. இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராவார். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் அந்த ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்தித்தா அதுக்கு அடுத்தபடியாக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்தில் இப்போ வெற்றி முகத்தில் இருக்கார். ஒருவேளை தேர்தலில் அவர் வின் பண்ணிட்டார்னா அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம் திமுக அந்த ஒரு மெஜாரிட்டியை பெரும் பட்சத்தில். இல்லாட்டினா அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக மீண்டும் தொடர்வார். ஸோ இது வந்து தமிழக மக்கள் ரொம்ப தீர்க்க தரிசனமாக கொடுத்த தீர்ப்பு. ஸோ 5 மாநில தேர்தல்களில் பாஜக அஸ்ஸாமில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து 2 மாநிலத்தில் வந்து பிஜேபிக்கு வெற்றி தேடி கொடுத்துருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸுக்கு வெற்றி தேடி கொடுத்துருக்காங்க. அங்கே இதுவரைக்கும் ஆண்ட கட்சியான கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சவுக்கடி கொடுத்து வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் ஏற்கனவே இருந்த ரங்கசாமி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் அங்கே பாண்டிச்சேரி என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி ஆட்சி அமைக்கிறார். அங்கே விஜய்க்கு வந்து ஒரு 3-5 சீட்டு வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறோம். ஸோ முதல் தேர்தலில் பாண்டிச்சேரியிலையும் தன்னுடைய கால் அழுத்தமாக ஊனியிருக்காரு. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சீட்டோடு ஆட்சி அமைச்சிருக்காரு. ஸோ முதல் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விஜய் வளர்ந்து நிற்கிறாருன்னா பெரிய 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 ஒரு ஆச்சரியம் தான். ஸோ எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு அந்த ஒரு இது கிடச்சிது, முதல் தேர்தலில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. அடுத்தது இந்த தேர்தலில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ஆக்சுவலாக வந்து 2 எம்எல்ஏ ஜெயிச்சா போகிறோம், அங்கீகாரம் கிடைக்கும். இத்தனை % வாக்கு இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ 44-45% வாக்குகள் அப்படின்னா மிகப்பெரிய ஹியூஜ் சக்ஸஸ் தான். ஸோ இந்த தேர்தலில் வந்து அதிமுகவோட வாக்கை வந்து விஜய் உடைக்கவே இல்லை. அதிமுக ஓட்டு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதிமுக ஓட்டு அப்படியே விழுந்திருக்கு.
திமுகவின் ஓட்டை தான் பெருமையாக தூக்கி உடைச்சி துவம்சம் பண்ணியிருக்காரு விஜய். அதில் வந்து பிஜேபியினுடைய அந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, அது அதாவது ஹிந்துத்துவ ஆதரித்த கட்சிகள் அவங்களுடைய வாக்குகளையும் விஜய் கொஞ்சம் உடைச்சிருக்காரு. அதிமுகவினுடைய யங்ஸ்டர்ஸ் ஓட்டுகளையும் உடைச்சிருக்காரு. அதாவது ஒரு பெரிய அப்பர் வளர்ந்த கம்யூனிட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 2வது ஜென்ரேஷன்ஸ் இப்போ படித்து முடித்து ஓட்டு போடுறவங்க அவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறவங்க ரெட்டலைக்கும் தாமரைக்கும் போட்டாலும் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சந்ததியினர் தலைமுறையினர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 10% ஓட்டு விஜய்க்கு வந்திருக்கு. அதே போல் திமுகனுடைய 50% ஓட்டு விஜய்க்கு வந்ததுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மாதிரி திருமாவளவனுடைய ஓட்டுகளை பெரிய கணிசமாக விஜய் வாங்கியிருக்காரு. பல கட்சிகளோட ஓட்டுகள்லாம் வாங்கி இன்றைக்கி தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கி உருவெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார போகிறாரு. இந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். தமிழகத்தில் 2026 தேர்தலில் விசில் புரட்சி நடந்து விஜய் ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ எவ்வளவு கிரிட்டிசைஸ் இருந்தது, எவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தது, எவ்வளவு அத்துமீறல்கள் இருந்தது, எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் சந்தித்து எல்லாத்துக்கும் பயப்படாமல் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் விஜய் நான் வருவேன்னு வந்து நிற்கிறாரு. ஸோ விஜய் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய சிஎம்மா பதவியேற்றுக்க போகிறார் விரைவில். அதற்கான ஒரு கிளைமாக்ஸ் அந்த ரிசல்ட் இன்று இரவு அக்யூரேட்டாக தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி. நம்ம விஜய் டாக்கிஸ் சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.